தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற திரைப்படம் மாமன். இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் நடிகர் சூரி, ஸ்வசிகா, அதே போல் ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண் மற்றும் பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நடிகர் சூரிக்கும் சுவாசிகா நடிகர் சூரியோட அக்காவா வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த பாச போராட்டம், ஒரு மாமனா அந்த பாச போராட்டத்தில் நடிகர் சூரி எப்படி ஜெயிச்சாருன்றதான் அந்த படத்தோட ஒன்லைன் கதையாகவே இருக்கு. இந்த படத்தோட கதை எப்படி நகருதுன்னா, 10 வருஷமா சுவாசிகாவுக்கு குழந்தை இல்லை, அதுக்கு பிறகு குழந்தை பிறகுது. இதை மாமனா சூரிய அந்த குழந்தையை எந்த அளவுக்கு பாசம் காட்டி வளர்க்குறாருன்றது தான் கதை நகருது. இந்த பாசத்தை பார்த்து நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி சூரிய மேல காதலில் விழுகிறாங்க. அப்புறம் இவங்க 5 வருஷம் காதலித்து அவங்களுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு பிறகு இவங்களோட இல்லற வாழ்க்கை தொடங்கும் போது இதற்கு இடைஞ்சலா அந்த பையனே இருக்கிறது தான் அந்த கதையோட மைய இதுவாகவே இருக்கு. இதனால இவங்களுக்கு கூட உறவு, அதாவது அக்கா தம்பி உறவு ஒரு விரிசல் ஏற்படுது. இவங்க பிரிஞ்சு அவங்க வெவ்வேறு பாதைகளை போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட அந்த மனக்கசப்பு, கடைசியில இதை எப்படி சேர்ந்தாங்க என்றதுதான் அந்த கதையை நகருது. பாதியில கொஞ்சம் நகைச்சுவை கலந்த எமோஷனலா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலா இருக்கு. இதுல இடைப்பட்ட இதுல ராஜ்கிரனோட கதாபாத்திரமும் வருது. அவருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு உள்ள ஒரு புரிதல், அவங்க இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க, அதையும் கிளியர் கட்டாவே அழகா இயக்குனர் சொல்லியிருக்காரு. பாதியில நகைச்சுவை ஒரு எமோஷனும், செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் எமோஷனும் இறக்கியிருக்காங்க. இதுவே படத்தோட பிளஸ்ஸா இருந்தாலும் அதுவே மைனஸாவும் இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப எமோஷனல் சீக்வன்ஸ் நமக்கு திகற்ற அளவுக்கு அது எமோஷனா இருக்கனால ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், அதாவது இந்த குடும்ப உறவு பின்னணியில இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு நார்மலா ஒரு ஆடியன்ஸ் என்னடா ரொம்ப எமோஷனா இருக்கே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்க தோணுது. இந்த படத்துல இன்னொரு பிளஸ் என்னன்னா, சுவாசிகாவோட நடிப்பு. சமீபத்துல ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தை எடுத்து அவங்க நடித்து வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிட்டே இருக்கு. அந்த வகையில ஒரு அக்காவா எந்த அளவுக்கு தம்பிக்கான உறவு பாச போராட்டத்தை, அழுகை காட்சிகளா இருக்கட்டும் சரி, அதை அவங்க ஒரு நெகட்டிவ் ஷேடா மாறுறதா சரி, அந்த அளவுக்கு கச்சிதமாக அவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு அதே போல சூரியோட எமோஷனல் சீக்வன்ஸ், நார்மலாவே நம்ம சூரிய சிரிக்க வச்சு நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு பார்த்திருப்போம். ஆனா அது அழுகிற சீன் ரொம்ப கன்வின்சிங்கா எமோஷனலா நடிகர் சூரி கேரி அவுட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். மேலும் இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா, நகைச்சுவை அங்கங்கே சூரியும் அதே போல பாலா சரவணனும் நகைச்சுவை பண்ணியிருப்பாங்க. இது கதையை ஒட்டி வர்றதுனால ரசிக்கிறபடியாவே இருக்கு. பாடல்களும் முணுமுணுக்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல நடிகர் சூரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெரிதளவுல ட்ரை பண்ணியிருக்காரு. மற்ற படங்கள்ல ஒரு மாதிரி சண்டை போட்டாலும் இதுல ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா தன்னை எலிவேட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. அதே போல ரொமான்ஸ் சீன்ஸ்லயும் அவர் ஒரு அட்டெம்ப்ட் வச்சிருக்காருன்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சென்டிமெண்டல் தூக்கலா